ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டிலையே நேச்சுரலான முறையில் ஹெர்பல்ஸை யூஸ் பண்ணி சோப்பு எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மெயினாக வேப்பிலை, அப்புறம் ஆவாரம் பூ வேணும். இது இல்லாமல் நம்ம நிறைய பொருளை நான் ஆட் பண்ணி செஞ்சுருக்கேன். நீங்கள் தனித்தனியாகவும் செஞ்சுக்கலாம். சோற்று கற்றாழை எடுத்திருக்கேன், உருளைக்கிழங்கு, அரிசி மாவு, அப்புறம் பீட்ரூட், தேங்காய் எண்ணெய், சோப் பேஸ் அண்ட் மோல்டு, இது ரெண்டும் நம்மளுக்கு வேணும். இந்த சோப் பேஸும் மோல்டும் மீஷோவில் கிடைக்கும், அமேசானில் கிடைக்கும். அப்புறம் என்ன பண்ணிக்கிட்டேன், மிக்ஸி ஜாரில் ஒரு சோற்றுக்கற்றாழை நல்லா ஒரு 7 டைம்ஸ் வாஷ் பண்ணி போட்டுட்டு, அப்புறம் உருளைக்கிழங்கு, அப்புறம் பீட்ரூட்டு, கொஞ்சம் அரிசி மாவு, அப்புறம் ஆவாரம்பூ, வேப்பிலை, இது எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சிக்கணும். இல்லை தனித்தனியாகவும் அரைச்சிக்கலாம். இல்லை நான் ஆவாரம் பூவை மட்டும் வச்சு சோப் ரெடி பண்ணுறேன் அப்படியும் பண்ணிக்கலாம். அரைச்சிட்டு நான் என்ன பண்ணுறோம், கொஞ்சம் பெரிய ஹோலில் இருக்கிறதுல ஃபில்ட்ரு பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது என்னென்னா, அதோட கொஞ்சம் சக்கையும் வரும்போது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். அது ஒன்றும் ஸ்கின் வந்து அந்தளவு பாதிப்பு ஏற்படுத்தாது. இப்போ நான் ஒரு டபுள் பாயிலிங் மெத்தடில் இந்த சோப்பை வந்து என்ன பண்ணிக்கிறேன், மெல்ட் பண்ணுறேன். நான் வந்து ஒரு கிளாஸ் வாட்டரை வச்சு இந்த எசன்ஸை எடுத்தேன். இது என்ன ஆகுது அப்படின்னு, இதில் நான் என்ன பண்ணுறேன், இந்த எசன்ஸு இந்த இதில் போடுறேன். இந்த போட்டுட்டு அப்புறம் தேங்காய் எண்ணெய் போடுறேன். அப்புறம் நான் வீட்டிலேயே சார்கோல் பவுடர் அரைச்சி வச்சுருந்தேன். இதுவும் நல்லது தான் ஸ்கின்னுக்கு, நான் பார்த்துருக்கேன். அதனால் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், மோல்டில் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு, அப்புறம் நான் செஞ்சு வச்ச இந்த சோப் சிரப் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் எடுத்து இதில் போடுறேன். ஆக்சுவலி என்ன ஆகணும்னா, செட் ஆகி நல்லா வரணும். அப்போ தான் அந்த ரிசல்ட் நம்மளுக்கு வந்தது. ஆனால் எனக்கு என்ன அப்படின்னா, இந்த லிக்விட் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஃபஸ்ட் டைம் செஞ்சதுனால களி மாதிரி ஆகிடுச்சு, ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஐயோ, இவ்வளோ பொருள் வச்சு செஞ்சு கஷ்டப்பட்டு செஞ்சு வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு, அதுக்கப்புறம் நான் இதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணியிருக்கேன், பியர்ஸை வச்சு சோப்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ அதை வச்சு நம்ம இதை பண்ணுவோம், வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு பியர்ஸ் சோப் எடுத்துக்கிட்டேன். ஒரு இவ்வளோ விஷயத்துக்கும் 2 பியர்ஸ் சோப் எடுத்தேன். அதையே டபுள் பாயிலிங் மெத்தடில் என்ன பண்ணுறேன், மெல்ட் பண்ணிவிட்டு நான் அரைச்சி வச்சுருந்த முன்னாடி செஞ்சு வச்சுருந்த சோப் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் அதில் போடுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நான் செய்யும் போதே எனக்கு அது செட் ஆகும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் நான் மோல்டில் இதே மாதிரி தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு வைக்கிறேன். சோப் நல்லாவே வந்தது. இந்த சோப் வந்து நல்ல ஹெர்பலாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. சார்கோல் பவுடரும் ஸ்கின்னுக்கு வந்து நல்லது. நம்ம தேவைப்பட்டதுன்னா தனித்தனியாகவும் செஞ்சுக்கலாம். சோற்றுக்கற்றாழை, ஆவாரம்பூ, சோற்றுக்கற்றாழை, வேப்பிலை, இந்த மாதிரி தனித்தனியாகவும் செஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.